5 வயது குழந்தையை ஸ்கெட்ச் போட்டு கடத்திய வடமாநில இளைஞர் வசமாக சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா ஸ்டைலில் நடந்த இந்த கடத்தல் முயற்சியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவரது 5 வயது மகள் வருணிகா. வருணிகாவை அவரது பாட்டி செல்வி அரசரடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். குழந்தையுடன் அவரது பாட்டி செல்வி மட்டுமே இருப்பதை நீண்ட நேரமாக நோட்டமிட்டுள்ளார் வடமாநில இளைஞர் ஒருவர். இந்நிலையில் வருணிகாவின் அருகில் அவரது பாட்டி இல்லாத நேரமாக பார்த்து அச்சிறுமியை தூக்கிக் கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியுள்ளார் அந்த இளைஞர். மருத்துவமனை வெளியே இருந்த ஒரு ஆட்டோவில் சிறுமி வருணிகாவை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்ப முயன்றுள்ளார். அப்போது வருணிகா காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கூச்சலிட ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை உணர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்பகுதி மக்கள் உதவியுடன் வடமாநில இளைஞரை மடக்கி பிடித்துள்ளார். அவரிடம் குழந்தை யாருடையது என விசாரிக்கும் போதுதான் உண்மை தெரிய வந்துள்ளது. இன்னொரு பக்கம் செல்வியும் தனது பேத்தியை காணவில்லையே என பதைபதைப்புடன் தேட அதன் பின்னரே அவருக்கும் விஷயம் தெரிய வந்துள்ளது. சிறுமி கடத்தப்பட்டது குறித்து ஆட்டோ ஓட்டுநரும் அப்பகுதி மக்களும் SS காலனி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் வடமாநில இளைஞரை கைது செய்து சிறுமியை அவரது பாட்டியிடம் ஒப்படைத்தனர். பட்ட பகலில் நடந்த இந்த கடத்தல் முயற்சி மதுரை பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த கடத்தலில் ஒருவர் மட்டும் ஈடுபட்டாரா அல்லது குழுவாக செயற்பட்டார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்.